வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இது ஒரு குட்டி மினி vlog. இன்னைக்கு சண்டே, அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு காலையிலேயே மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா தாங்க செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக காலையிலேயே போய் நான் கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பார்ப்போமா? தக்காளி ரேட்லாம் மறுபடியும் ஏறி போச்சுங்க. தக்காளி பழம் வந்து ஓவர் ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 கிலோ 100 ரூபாவாம். அதனால் சார் 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். தக்காளிலாம் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் விலை தான் கொஞ்சம் நல்லா இல்லை. 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு. எப்போவுமே நான் வந்து உதிரி பூண்டு தான் வாங்குவேன். முழு பூண்டுலாம் வாங்க மாட்டேன், உதிரி பூண்டு தான் வாங்குவேன். வாங்கி அதை உரித்து வச்சுக்கிறது. இஞ்சி பூண்டு எப்போவுமே அரைச்சி வச்சுப்பேன். அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தீர்ந்து போச்சு. அதனால் உதிரி பூண்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா பாருங்கள், 10 ரூபாய்க்கு புதினா. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ புதினாவும் வந்து 10 ரூபா. அது பள்ளிகொண்டால் இவ்வளோ புதினாவும் ஒரு கடையில் தான் வாங்குவேன், வெஜிடபிள் கடையில். இவ்வளோ புதினா 10 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பாருங்கள், 10 ரூபாய்க்கு எவ்வளோ கொத்தமல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கொத்தமல்லியும் 10 ரூபா தான். இது கருவேப்பிலையும் கூட 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து பீட்ரூட், ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கேன். காயெலாம் நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்து வச்சுருது தான். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோவுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இது வந்து சீக்கிரமாக வேகும். பச்சை பட்டாணி வந்து சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி பச்சையாக வாங்கினா. நான் காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்செல்லாம் எப்பவுமே செய்ய மாட்டேன். பச்சை பட்டாணி சீசன் கிடைக்குது அப்படின்னா இந்த பட்டாணி மட்டும்தான் வாங்குவேன். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு. அடுத்தது வந்து கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேன். கருணக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் ஒரு 1/4 கிலோவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா தால்ச்சாவுக்கு ரொம்ப மட்டன் போட மாட்டாங்க. அதனால் ஒரு 1/4 கிலோ மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்றைக்கி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தால்ச்சா தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு இறக்கட்டி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவேன். அதுவும் இல்லாமல் சண்டே இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்கும். அதையும் இதுக்கு நடுவில் பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு இதெல்லாமும் பார்த்துட்டு இதுக்கு நடுவில் சமையலும் செஞ்சுட்டு அப்படி ஆகிடும் இன்றைக்கி. சரி, ஓகே. நான் இப்போ அடுத்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகி டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த வேலைக்குள்ளே வருவேன். கண்டிப்பாக லைவில் வந்து கலந்துக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. Until then, bye from Sweet Amu. Tata, take care.